சௌந்தர்யாக்கு ஏத்துக்கவே முடியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் பாய்ஸ் டீம்ல இவங்கள ஏதோ சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க பண்ற ஆட்டிட்யூட பத்தி. ஸோ காலையில ஜெஃப்ரி கிட்ட பேசினவங்க, இப்போ ரயான் கிட்ட பேசுறாங்க. ரயான்மே என்ன சொல்றான்னா, "சரி ஓகே. நீ பண்றது ஓகேவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எப்படி பேசுற பாத்தியான்னு" சொல்லிட்டு அவங்கள மாதிரி பேசி காட்டுறாரு. அதுக்கு அவங்களும் கேட்குறாங்க, "நான் அப்படியா பேசுறேன்? இதாவது ஓகே. நீ சம்டைம் நீ பேசும்போது அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆப்போசிட்ல பர்சன் இருக்கவன் கொஞ்சம் யோசிப்பாரு. அவனுக்கு எப்படி ஹர்ட் ஆகும்? அதுவும் நீ பேசுற டோனே சரியே கிடையாது. சரி, இப்போ வந்து நீ பேசுறத சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா, நீ பண்ற விதமே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நீ காமெடியா பண்ணும்போது அது ஓகே. நீ கோவமா பண்ணும்போது அது ரொம்பவே கடுப்பாகும். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு எப்படி நான் மாத்திக்க முடியும்? இப்போ முத்துக்குமார், அருண் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். அவங்கலாம் எப்படி பண்றாங்க? அருண பார்த்தாலே எரிச்சலா வருது. கடுப்பா இருக்கு. அவன் பண்ற விதமே சரியே இல்ல. சில பேரு எனக்கு வந்து வாடி, போடின்னு கூப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ஜெஃப்ரி இருக்கான்னு வச்சுக்கோயேன். அதே மாரி சாச்சனா. அவங்க டி போட்டு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. இப்போ நான் சாச்சனா கிட்ட டைரக்ட்டா சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் நீயும். ஸோ நீயும் என்கிட்ட ஒவ்வொரு சமயம் டீலாம் கூப்பிடுவல்ல. ஒரு தடவ ஓகேவா இருக்கும். ஒரு தடவ எனக்கு வேற மாதிரி இருக்கும். அதுவே அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எனக்கு பேசினா இன்னுமே கோவம் வருது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பேசணும் கொஞ்சமே யோசிக்க மாட்டாரு. இன்னைக்குமே அப்படிதான். ஒரு டாஸ்க்க குடுக்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அத வேற மாரி குடுக்குறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு காலையில படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏதாவது டாஸ்க் குடுத்தாரா? இல்ல. இதுவே ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் நானா இருக்கிறதுனால அவர் அந்த மாரிலாம் பண்றாரு. ஸோ, அதனால தான் நான் டாஸ்க்ல வெளிப்பாடுல அவங்களுக்கு குடுக்கும்போதெல்லாம் என்னோட கோவத்த தெரியுது. ரயானும் என்ன சொல்றான்னா, ஆமா நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்கவங்க அவங்க கேம விளையாடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள விட்டு குடுக்காம ஒண்ணு விளையாடிட்டு இருக்காங்க. சரி, அதுவுமே எனக்கு தப்பா தான் தெரியுது. தப்பா தெரியுதுன்னா மக்கள் வெளியிலேருந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அதுக்கு இவங்க கேட்குறாங்க, எப்படி அவங்கலாம் உள்ள இருக்கிறாங்க? என்னால மாத்திக்க முடியும்? நான் உண்மையா தானே இருக்கேன். இப்போ நான் வந்து முகத்தெல்லாம் காட்டுறதே கிடையாது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஒரு சமயம் எனக்கு அப்படியே கோவம் வருது. சரி என்னதான் இருந்தாலும் சரி சொல்லிட்டு நான் அடக்கிட்டும் போயிடுறேன். அடக்குனாலுமே இவனுங்க ஏதாவது பண்ணும்போது தலையில தூக்கி ஏதாவது போடலாம் போல இருக்கு. காலையிலேருந்து ஏதாவது வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி தான் இவனுங்க யோசிச்சுட்டே இருக்கானுங்க. சரி இப்படியே போயிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கேட்குறாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்டிடியூட மட்டும் மாத்துனாங்கன்னா, இது வேற ரேஞ்ச்ல இருக்கும். வந்த புதுசுல காமா இருந்தேன். இப்போ நான் வேற மாதிரி இருக்கேன். நான் இப்போ எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசி பழகணும்னு நெனைக்கிறேன். ஆனா, இப்போ என்னால முடியலன்னு சொல்லிட்டு அதையுமே புலம்புறாங்க. ஸோ சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணாங்கன்னா, அவங்க டாப் 2ல இருப்பாங்களா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!